எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 2 பெண் குழந்தைகள் மட்டும்தான். என் அக்கா ரம்யாவிற்கு திருமணம் நடந்தபோது எனக்கு வெறும் 16 வயது. எங்களுக்கிடையே வயது வித்தியாசம் அதிகம் என்றாலும் அக்கா தான் எனக்கு எல்லாமே. அவளது திருமணத்தின் போது அவள் பிரிவை தாங்க முடியாமல் நான் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். திருமணம் முடிந்து அக்கா புகுந்த வீட்டிற்கு புறப்படும் அந்த விடைபெறுதல் நேரத்தில் என் அத்தான் ராஜேஷ் என் அருகில் வந்து அமர்ந்தார். என் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டு, மது, எதுக்கு இப்படி அலற? குழந்தையானா பாதி பொண்டாட்டி மாதிரிம்பாங்க. உனக்கு எப்போ தோணுதோ அப்ப எங்க வீட்டுக்கு வந்துடு என்று சிரித்து கொண்டே சொன்னார். அந்த ஆறுதல் வார்த்தைகள் என் அழுகையை நிறுத்தின. அக்கா வேறு ஊருக்கு திருமணமாகி சென்றாள். அத்தான் போகும்போது, நீ எப்போ அக்கா வீட்டுக்கு வந்தாலும் நானே முன்ன நின்று உன்னை எங்க ஊர் முழுக்க சுத்தி காட்டுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அன்று முதல் எப்போது அக்கா வீட்டிற்கு செல்வோம் என்ற ஏக்கம் என் மனதிற்குள் துளிர்விட தொடங்கியது. ஓராண்டு உருண்டோடியது. ஆனால் என்னால் அக்கா ஊருக்கு செல்ல முடியவில்லை. சரியாக 1 வருடம் கழித்து அக்காவும் அத்தான் ராஜேஷும் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அத்தான் பழக இனிமையானவர், மிகவும் பண்பானவர். அவர் எங்களுடன் தங்கியிருந்த அந்த 1 வாரமும் என் நிழல் போலவே சுற்றி வருவார். எனக்கு என்ன பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வார். எனக்கு அண்ணன் இல்லாத குறையை அவர் தீர்ப்பது போல தோன்றியது. அவர் வாங்கி வந்த பரிசுகளால் என் அறை நிறைந்தது. 1 வாரம் கழித்து அவர்கள் கிளம்பி சென்றனர். அடுத்த 2 மாதத்தில் ஒரு நற்செய்தி வந்தது. அக்கா கர்ப்பமாக இருப்பதாக போனில் சொன்னாள். எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி கரை புரண்டது. ஆனால் அக்கா மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். அம்மா, இங்கே தனியா இருக்க பயமா இருக்கு. இடைவிடாத வாந்தியம் மயக்கமுமா இருக்கு. டாக்டர் என்னை முழு ஓய்வு எடுக்க சொல்லிட்டார் என்று அம்மாவிடம் புலம்பினாள். அம்மாவிற்கு பதற்றம் தொற்றி கொண்டது. நீ இங்கே வந்துடு ரம்யா என்றார் அம்மா. ஆனால் அக்கா மறுத்தாள். ராஜேஷ் என்னை விடவே மாட்டேங்கிறார். இவ்வளவு தூரம் பயணம் செய்யறது ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டார். நான் வந்துட்டா அத்தானையும் அவர் அப்பாவையும் பார்த்துக்க ஆள் இருக்காது என்றாள். இது 1 மாத பிரச்சனை அல்ல, இன்னும் 9 மாதங்கள் இருக்கின்றன. கடைசியில் அம்மா ஒரு முடிவுக்கு வந்தார். மதுவை நான் உன் கூட அனுப்பி வைக்கிறேன். அவ உனக்கு துணையாகவும் இருப்பா, வீட்டு வேலைகளையும் கவனிச்சுப்பா என்றார். அக்கா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். மதுவை மட்டும் தனியா அனுப்பாதீங்க, ராஜேஷை அனுப்பி வைக்கிறேன். அவர் வந்து கூட்டிட்டு போவார் என்றாள். நான் எப்போது இந்த பொழுதும் விடியாதா என்று காத்திருந்தவள். உடனே என் துணிகளை மூட்டை கட்டினேன். ஒரு சித்தி ஆக போகும் சந்தோஷமே தனிதான். 3 நாட்களில் அத்தான் வந்து என்னை அழைத்து சென்றார். அக்கா வீட்டில் அத்தானும் அவர் அப்பாவும் மட்டும்தான் என்பதால் எனக்கு எந்த தயக்கமும் இருக்கவில்லை. அக்கா என்னை ஆசையோடு வரவேற்றாள். எனக்கு பிடித்த உணவுகளை வைத்திருந்தாள். என் அறை அவள் அறைக்கு நேர் எதிரிலேயே இருந்தது. வந்ததும் அத்தானின் அப்பாவை பார்க்க அவர் அறைக்கு சென்றேன். அவர் படுக்கையிலேயே கிடக்கும் ஒரு நோயாளி. ஆனால் என்னை பார்த்ததும் அவர் நடந்து கொண்ட விதம் விசித்திரமாக இருந்தது. ஏதோ புரியாத வார்த்தைகளை பேசி என்னை மிரள வைத்தார். அக்கா என் கையை பிடித்து வெளியே இழுத்து வந்தாள். மது, அவர் ரொம்ப வருஷமா உடம்பு முடியாம இருக்கார், அதான் இப்படி உளறுவார். நீ அவர் அறை பக்கம் போகாதே என்றாள். ராஜேஷுக்கும் அக்காவுக்கும் திருமணம் நடந்தபோது கூட அவர் வரவில்லை. அப்பாவின் நண்பர் மூலமாத்தான் இந்த வரன் வந்தது. உண்மையை சொல்ல போனால் அவரை பார்த்ததிலிருந்தே எனக்குள் ஒரு இனம் புரியாத பயம் தொற்றி கொண்டது. 3 நாட்கள் ஓடிவிட்டன. நான் அவர் அறை பக்கம் எட்டி பார்ப்பதை கூட தவிர்த்தேன். அத்தான் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். அக்கா உடல்நலக் குறைவால் எப்போதும் படுக்கையிலேயே இருப்பதால் வீட்டின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அன்று இரவு என் நரம்புகளை உறைய வைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. சாப்பிட்டு முடித்து சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு என் அறைக்கு வந்தேன். கோடை காலம் என்பதால் உடல் முழுக்க வியர்த்து கொட்டியது. ஒரு குளியல் போட்டுவிட்டு தூங்கலாம் என்று குளியல் அறைக்குள் சென்றேன். குளித்து கொண்டிருக்கும் போது யாரோ என்னை கவனிப்பது போன்ற ஒரு உணர்வு. முதலில் அக்கா தான் கூப்பிடுகிறாளோ என்று நினைத்தேன். ஆனால் தற்செயலாக மேலே இருந்த வெண்டிலேட்டர் ஜன்னலை பார்த்தபோது என் உயிர் பிரிந்து மீண்டும் வந்தது. அங்கே ஒரு நிழல் உருவம் யாரோ மறைந்து நின்று எட்டி பார்ப்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது. பதற்றத்தில் அரைகுறையாக துணிகளை மாட்டிக்கொண்டு அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடினேன். நேராக அக்கா அறைக்குள் புகுந்தேன். அங்கே அக்காவும் அத்தானும் படுத்திருந்தார்கள். பயத்தில் கதவை தட்ட கூட மறந்துவிட்டேன். என்னை பார்த்ததும் அத்தான் எழுந்து அமர்ந்தார். என்னமது, ஏன் கதவுலையே நின்னுட்ட? உள்ளே வா என்றார் ராஜேஷ் அத்தான். வெண்டிலேட்டரில் யாரோ பார்த்தார்கள் என்று சொன்னால் அக்கா பயப்படுவாள் என்று நினைத்து, இல்ல அக்கா, பால் வேணுமானே கேட்க வந்தேன் என்று மழுப்பினேன். நீ போய் ஓய்வெடுமது, மற்ற வேலையை ராஜேஷ் பார்த்துப்பார் என்றாள் அக்கா. மீண்டும் என் அறைக்கு திரும்பும் போது வாசலில் அத்தானின் அப்பா வெளியில் இருந்து உள்ளே வருவதை பார்த்தேன். அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையால் துளைத்தபடி, நீ ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அப்பாவி, உன்னை நீயே ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதே என்று கரகரப்பான குரலில் சொல்லிவிட்டு நகர்ந்தார். எனக்கு கோபமும் பயமும் ஒரு சேர வந்தது. உடம்பு முடியாமல் அறைக்குள்ளேயே இருப்பார் என்று அக்கா சொன்னாரே, அப்புறம் எப்படி இவ்வளவு நள்ளிரவில் இவர் வெளியில் இருந்து
வருகிறார் என்ற சந்தேகம் என் தூக்கத்தை கலைத்தது. அந்த வெண்டிலேட்டரில் பார்த்தது இவரை தானா? அன்று இரவு முழுக்க நான் தூங்கவே இல்லை. மறுநாள் காலை அத்தான் அலுவலகம் கிளம்பும் போது என்னிடம் சொன்னார், மது, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன், நாம ஷாப்பிங் போலாம், ரெடியா இரு சொல்லிவிட்டு என் கன்னத்தில் மென்மையாக தடவிவிட்டு சென்றார். அவர் செய்த அந்த செயல் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பின்னால் நின்றிருந்த அக்கா சிரித்து கொண்டே சொன்னாள், ராஜேஷுக்கு உன் மேல ரொம்ப பாசம், அது அவரோட தேவைகளையும் நீயே கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இப்பெல்லாம் என்னால அவரை சரியா கவனிச்சுக்க முடியல, அவர் ரொம்ப களைப்பாயிடுறார். அக்கா சொன்னதன் அர்த்தம் புரியாமல் நான் திகைத்து நின்றேன். அன்று மாலை அத்தான் ராஜேஷ் என்னை ஷாப்பிங் அழைத்து சென்றார். அக்கா ரம்யாவிற்கு வாங்கியதை விட எனக்கு அதிக உடைகளை அள்ளி தந்தார். அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அன்று இரவு திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. இருட்டில் நான் தடுமாறி கொண்டிருந்த போது யாரோ என்னை பலமாக தள்ளினார்கள். அந்த தீண்டலில் ஒரு அசுத்தமான நோக்கம் இருப்பதை உணர்ந்து அலறி அடித்துக்கொண்டு அக்கா அறைக்கு ஓடினேன். அக்கா அமைதியாக இருந்தாள். மது, பயப்படாதே, ராஜேஷ் தான் மெயின் சுவிட்ச் பார்க்க போயிருக்கார் என்றாள். சிறிது நேரத்தில் மின்சாரம் வந்ததும் அறையில் யாரோ இருந்தார்கள். அக்கா என்று நான் அழுதேன். ஆனால் அக்கா அதை சிரித்து தள்ளினாள். நீயாக எதையாவது கற்பனை செய்து கொள்ளாதே என்று மழுப்பினாள். மறுநாள் மதியம் அக்கா மருந்தின் மயக்கத்தில் தூங்கி கொண்டிருந்தாள். நான் சமையலறையில் இருந்தபோது அத்தான் ராஜேஷ் பின்னால் வந்து என்னை இறுக பற்றி கொண்டார். நான் திமிரியும் அவர் விடவில்லை. நீ குளிக்கும் போது எடுத்த வீடியோ என்னிடம் இருக்கிறது மது, நீ எவ்வளவு அழகு தெரியுமா என்று அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் நஞ்சாக இறங்கின. அவர் ஒரு மிருகம் என்பதை அன்றுதான் உணர்ந்தேன். அங்கிருந்து தப்பித்து அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டேன். என் அண்ணன் என்று நினைத்தவர் என் மானத்திற்கு உலை வைக்க காத்திருக்கிறார் என்பதை தாள முடியாமல் அழுதேன். மாலை அக்கா எழுந்ததும் என்னிடம் வந்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். அவளது உடல்நிலையை கருதி உண்மையை சொல்லாமல் எனக்கு அம்மாவை பார்க்கணும், ஊருக்கு போறேன் என்றேன். அக்கா உடனே சரி மது, ராஜேஷை விட்டு உன்னை ஊரில் விட சொல்கிறேன் என்றாள். அவருடன் தனியாக பயணம் செய்ய எனக்கு பயமாக இருந்தது. வேண்டாம் அக்கா, அப்பாவையே வர சொல்கிறேன் என்றேன். அக்கா ஒப்புக்கொண்டாள். ஆனால் அவள் அறைக்கு சென்ற அடுத்த நிமிடம் பலத்த அலறல் சத்தம் கேட்டது. அக்கா கீழே விழுந்து வயிற்றை பிடித்து கொண்டு துடித்தாள். மது, என்னை விட்டு போயிடாதே, நீ போயிட்டா நானும் என் குழந்தையும் செத்துடுவோம் என்று அவள் அழுது என் கைகளை பற்றி கொண்டாள். அவள் நிலையை பார்த்து என்னால் போக முடியாமல் போனது. அத்தான் ராஜேஷ் உள்ளே வந்ததும் அக்காவுக்காக பால் எடுத்து வர சொன்னார். சமையல் அறையில் அவர் மீண்டும் என்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டார். பொறுமை இழந்த நான் சத்தமிட்டேன், உங்களுக்கு வெட்கமே இல்லையா? அக்கா அங்கே துடிச்சிட்டு இருக்கா, நீங்க என்கிட்ட வம்பிழுக்கிறீங்க என்று கத்தினேன். என் சத்தத்தை கேட்டு அக்கா அங்கே வந்தாள். அவளிடம் உண்மையை சொன்னால் அவர் மீது கோபப்படுவாள் என்று நினைத்தேன். ஆனால் நடந்ததே வேறு. அக்கா என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தாள். பின் அத்தானை பார்த்து, என்ன ராஜேஷ், நீ 17 வயது பொண்ணை உன்னால இன்னும் வசப்படுத்த முடியலையா? ஒரு வாரமா இவ உன்னை ஆட்டி படைக்கிறா, நீ வேடிக்கை பார்க்கிற என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் காலடியில் பூமி நழுவியது. அக்கா என்ன பேசுறீங்க என்று கேட்டேன். அவள் என் கையை பிடித்து அறைக்குள் இழுத்து சென்று கட்டிலில் அமர வைத்தாள். மது, உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. ராஜேஷுக்கு குழந்தை வேணும், ஆனா என்னால தாயாக முடியாது. அந்த உண்மையை மறைச்சுதான் உன்னை இங்கே வர வச்சேன். எனக்கு தெரிஞ்சுதான் ராஜேஷ் உன்கிட்ட நெருங்குறார். எனக்கு ஒரு குழந்தை பெத்துக்கொடு, அதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம் என்றாள். துளியும் ஈவு இரக்கம் இல்லாமல், நீ என் அக்கா தானா? உங்க ஆசைக்காக என்னை சிதைக்க பாக்குறீங்களே என்று கத்தினேன். நீ என் சொந்த தங்கை இல்லை மது, அப்பாவோட 2வது மனைவி பொண்ணு நீ. அதனால உன்னை எனக்கு பிடிக்காது. ஆனா இப்போ என் குடும்பத்தை காப்பாத்த நீ தான் பலிகடா. நீ ராஜேஷுக்கு கட்டுப்படலைனா உனக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்லி உன் மேல பழி போட்டு உன் வாழ்க்கையே அழிச்சுடுவேன் என்று மிரட்டினாள். அன்று இரவு என்னை வலுக்கட்டாயமாக அத்தானின் அறைக்கு தள்ள முயன்றாள் அக்கா. நான் கதறி அழுதேன். அப்போது அத்தானின் தந்தை விஸ்வநாதன் தனது அறையிலிருந்து தட்டு தடுமாறி வெளியே வந்தார். நிறுத்துங்கடா ராட்சச பயல்களா என்று கர்ஜித்தார். மது, இங்கே வா என் அறைக்கு என்று என்னை அழைத்து சென்றார். தன் மகனையும் மருமகளையும் பார்த்து, இன்னொரு தரம் இந்த பொண்ணை தொட்டிங்க போலீஸ்ல சொல்லிடுவேன் என்று மிரட்டினார். அவர் அறையில் இருந்த போன் மூலம் என் அப்பாவுக்கு தொடர்பு கொண்டு நடந்ததை சொன்னேன். மறுநாள் அதிகாலையிலேயே என் அப்பா அங்கே வந்துவிட்டார். விஷயம் தெரிந்ததும் அவர் நிலை குலைந்து போனார். பெத்த மகள்னு நினைச்சேன் ரம்யா, இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே என்று அழுதுவிட்டு அந்த வீட்டை விட்டு என்னை அழைத்து சென்றார். அன்றோடு அக்காவுடனான உறவு முறிந்தது. பல வருடங்கள் கடந்து விட்டன. என் அம்மா செய்த தவறு என்னை அக்கா வீட்டிற்கு அனுப்பியது. நான் செய்த தவறு ஒரு அந்நிய ஆடவனை அண்ணனாக நம்பியது. உறவுகள் எப்போதும் உண்மையானவை அல்ல. சில உறவுகள் சுய நலத்திற்காக எதையும் செய்யும். பெண்களே, எப்போதும் விழிப்புடன் இருங்கள். அப்பா என்னை கூட்டி சென்ற பிறகு பல மாதங்கள் நான் ஒரு நடைப்பிணமாகவே இருந்தேன். ரம்யா அக்காவும் அத்தானும் செய்த துரோகம்
என் மனதை ஒரு ரணகலமாக மாற்றியிருந்தது. ஆனால் கால ஓட்டத்தில் காயங்கள் ஆறின. நான் மீண்டும் என் படிப்பில் கவனம் செலுத்தி ஒரு வழக்கறிஞராக உயர்ந்தேன். இடையில் ஒரு நாள் அத்தானின் அப்பா விஸ்வநாதன் காலமான செய்தி மட்டும் வந்தது. 5 வருடங்கள் கழித்து ஒரு நாள் நீதிமன்ற வளாகத்தில் தற்செயலாக ஒரு பெண்ணை பார்த்தேன். அழுக்கடைந்த சேலை, கலைந்த தலைமுடி, கையில் ஒரு சிறு குழந்தையுடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள். கூர்ந்து கவனித்த போது என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அது அக்கா ரம்யா. பதற்றத்துடன் அவள் அருகே சென்றேன். அக்கா என்று அழைத்தேன். என்னை பார்த்ததும் அவள் கண்களில் குற்ற உணர்ச்சியும் பயமும் மின்னியது. அவள் கையில் இருந்த குழந்தை இடைவிடாது அழுது கொண்டிருந்தது. மது, என்னை மன்னிச்சிடு மது என்று என் காலில் விழுந்து கதறினாள். அவளை தூக்கி அமர வைத்து விவரம் கேட்டேன். அன்னைக்கு உன்னை பலி கொடுத்து நான் என் வாழ்க்கையை வாழ நினைச்சேன் மது. ஆனா பாவம் சும்மா விடுமா? நீ போன சில மாசத்திலேயே ராஜேஷ் தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு வாரிசு மட்டும்தான் முக்கியமா இருந்தது. நான் இல்ல, வேற ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். என்னை அடிச்சு துரத்திட்டார். அன்னைக்கு மாமனார் இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. அவர் போனதும் நான் அனாதையாகிட்டேன். இப்போ இந்த குழந்தைக்காக தெருவுல நிற்கிறேன் என்று அழுது தீர்த்தாள். அந்த குழந்தையை பார்த்தேன். அது அத்தானுக்கும் அந்த புது பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை. ஆனால் அந்த பெண்ணும் ராஜேஷை ஏமாற்றிவிட்டு ஓடி போக அந்த குழந்தையை அத்தை என்ற முறையில் ரம்யா அக்கா பராமரித்து வருகிறாள். ரம்யா அக்கா செய்த துரோகத்தை நினைத்து அவளை அப்படியே விட்டுவிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அன்று அத்தான் அப்பாவின் உதவியால் நான் தப்பித்தேன். அந்த நன்றிக்காகவும் ஒரு பெண்ணின் கண்ணீருக்காகவும் நான் அவளுக்கு உதவ முடிவெடுத்தேன். ராஜேஷ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ரம்யா அக்காவுக்கும் அந்த சிறு குழந்தைக்கும் சேர வேண்டிய சொத்துக்களையும் உரிமைகளையும் பெற்று தந்தேன். ராஜேஷ் தன் தவறிற்கு தண்டனையாக சிறை சென்றார். பகைமையை விட பெரியது மனிதாபிமானம். நமக்கு துரோகம் செய்தவர்களே என்றாலும் அவர்கள் வீழ்ந்து கிடக்கும்போது கை கொடுப்பதே உண்மையான வெற்றி. காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்பார்கள். ரம்யா அக்காவிற்கு நான் சட்டப்படி உதவி செய்து அவளை ஒரு காப்பகத்தில் வேலையில் சேர்த்துவிட்ட பிறகு என் வாழ்க்கை அமைதியாக போய்க் கொண்டிருந்தது. நான் இப்போது ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர். சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி பெற்று தருவதே என் லட்சியமாக இருந்தது. ஒரு மாலை நேரத்தில் என் அலுவலகத்திற்கு ஒரு முதியவர் தள்ளாடியபடி வந்தார். பார்த்தாலே மிகவும் வறுமை இருப்பது தெரிந்தது. அவர் ஒரு சொத்து தகராறு தொடர்பாக ஆலோசனை கேட்க வந்திருந்தார். ஐயா, உட்காருங்கள். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபடியே நிமிர்ந்து பார்த்தேன். அதிர்ச்சியில் என் கையில் இருந்த பேனா கீழே விழுந்தது. முன் நெற்றி வழுக்கையுடன் ஒட்டிய கன்னங்களுடன் நரைத்த தாடியுடன் அமர்ந்திருந்தது வேறு யாரும் அல்ல, ராஜேஷ் அத்தான். சிறை தண்டனை முடிந்து வெளியே வந்தவரை காலம் உருக்குலைத்திருந்தது. ஆனால் அவருக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை. நான் இப்போது முதிர்ச்சியான தோற்றத்தில் இருந்ததாலும் என் பெயர் பலகையில் மதுமிதா என்று இருந்ததாலும் அவர் என்னை ஒரு வழக்கறிஞராக மட்டுமே பார்த்தார். அம்மா, என் சொந்த மகனே என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். அந்த பாவி ரம்யாவுக்கு நீங்க தான் சொத்தை வாங்கி தந்தீங்களாமே. இப்போ எனக்கு தங்க இடமில்ல. எனக்கும் ஏதாவது செஞ்சு கொடுங்க என்று அவர் கெஞ்சினார். என் மனதில் பழைய நினைவுகள் வந்து போயின. வெண்டிலேட்டர் வழியாக அவர் பார்த்த அந்த பார்வை, சமையலறையில் அவர் செய்த அநாகரிகம், என் வாழ்க்கையே சிதைக்க துணிந்த அந்த வன்மம் எல்லாம் என் கண்முன் நிழலாடின. நான் மெதுவாக சிரித்தேன். மிஸ்டர் ராஜேஷ், ரம்யாவுக்கு நான் உதவி செய்தது அவள் என் அக்கா என்பதற்காக அல்ல, ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக. ஆனால் உங்களுக்கு உதவ என் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. அன்று நீங்கள் 17 வயது சிறுமிக்கு இழைக்க நினைத்த துரோகம்தான் இன்று உங்கள் மகனே உங்களை நடுரோட்டில் நிற்க வைத்திருக்கிறது. இதுதான் கர்மா என்றேன். அவர் திடுக்கிட்டு என்னை பார்த்தார். நீ மதுவா என்று நடுங்கும் குரலில் கேட்டார். ஆமாம், அன்று நீங்கள் வேட்டையாட நினைத்த அதே மதுமிதாதான். ஆனால் இன்று உங்களை பழிவாங்க போவது நான் அல்ல. நீங்கள் செய்த பாவங்களே உங்களை தண்டிக்கும். கிளம்புங்கள் என்று உறுதியாக சொன்னேன். அவர் தலை குனிந்தபடி என் அலுவலகத்தை விட்டு வெளியேறினார். அன்று ரம்யா அக்காவுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவினேன். ஆனால் துரோகத்திற்கு துணை நின்ற ஒரு மிருகத்திற்கு உதவி செய்ய மறுத்ததன் மூலம் எனக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைத்தது. துரோகம் செய்தவர்கள் ஒரு கட்டத்தில் மன்னிப்பு பெறுவார்கள். ஆனால் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பது மீண்டும் ஒருவரை நிரூபணமானது. ராஜேஷ் அத்தான் என் அலுவலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு எனக்குள் ஒருவித அமைதியின்மை நிலவியது. பழைய நினைவுகள் என்னை மீண்டும் துரத்த தொடங்கின. அன்று இரவு ரம்யா அக்காவிற்கு போன் செய்தேன். அவள் இப்போது ஒரு தொண்டு நிறுவனத்தில் குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பில் இருக்கிறாள். மது, அவர் உன்னை பார்க்க வந்தாரா? ஜாக்கிரதையாக இரு, அவர் இன்னும் மாறவில்லை என்று அக்கா எச்சரித்தாள். அவள் குரலில் ஒருவித நடுக்கம் இருந்தது. மறுநாள் காலை நான் வழக்கம் போல நீதிமன்றத்திற்கு புறப்பட்ட போது என் வீட்டின் வாசலில் ஒரு தபால் உரை கிடந்தது. அதில் எந்த விலாசமும் இல்லை. உள்ளே பார்த்தபோது என் ரத்தம் உறையும் ஒரு புகைப்படம் இருந்தது. அது பல ஆண்டுகளுக்கு முன்பு அக்கா வீட்டில் நான் தங்கியிருந்த போது குளியலறையில் எடுக்கப்பட்ட அதே வீடியோவின் ஒரு நிழல் படம். பக்கத்தில் ஒரு துண்டு சீட்டு.
நீ எவ்வளவு பெரிய வக்கீல் ஆனாலும் உன் கடந்த காலம் என் கையில் தான் இருக்கிறது. இன்று மாலை கடற்கரைக்கு தனியாக வராவிட்டால் இது சமூக வலைதளங்களில் பரவும். ராஜேஷ், எனக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. ஒரு மனிதன் இவ்வளவு கீழ்த்தரமாகவா இறங்குவான்? ஆனால் நான் இப்போது பழைய 16 வயது சிறுமி அல்ல, ஒரு சட்ட போராளி. நான் காவல்துறையை அணுகாமல் இதை தனிப்பட்ட முறையில் முடிக்க தீர்மானித்தேன். மாலை கடற்கரையின் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு சென்றேன். அங்கே ராஜேஷ் அத்தான் இருட்டில் மறைந்து நின்று சிரித்து கொண்டிருந்தார். என்ன அது? வக்கீல் படிப்பு உன் கௌரவத்தை காப்பாத்துமா? இந்த போட்டோ வெளியே வந்தா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா என்று வக்கிரமாக சிரித்தார். நான் அமைதியாக சொன்னேன், அத்தான், ஒரு வழக்கறிஞரா எனக்கு தெரியும். இதை வச்சு நீங்க என்னை பிளாக்மெயில் பண்ணா குறைஞ்சது 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அதையும் தாண்டி என்கிட்டையும் ஒரு விஷயம் இருக்கு. அவர் புரியாமல் பார்த்தார். அன்று உங்கள் அப்பா விஸ்வநாதன் சாகும்போது என்னிடம் ஒரு டைரியை கொடுத்தார். அதில் உங்கள் உண்மையான முகம் இருக்கிறது. ரம்யா அக்காவிற்கு முன் நீங்கள் திருமணம் செய்த முதல் மனைவி எப்படி இறந்தாள்? அவளை நீங்கள் தான் விஷம் வைத்து கொன்றீர்கள் என்ற உண்மையை உங்கள் அப்பாவே எழுதி வைத்திருக்கிறார். அந்த டைரி இப்போது என்னிடம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றேன். ராஜேஷின் முகம் வெளுத்தது. அவர் செய்த முதல் கொலைக்கான ஆதாரம் என்னிடம் இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. பயத்தில் அவர் கை நடுங்கியது. இப்போ சொல்லுங்க அத்தான், இந்த போட்டோவா இல்ல அந்த டைரியா? எதை போலீஸ்ல ஒப்படைக்கலாம் என்று நான் அழுத்தமாக கேட்டேன். அவர் சட்டென்று என் காலில் விழுந்தார். மது, தப்பு பண்ணிட்டேன். அந்த வீடியோவை இப்போவே அழிச்சிடுறேன். என்னை விட்டுடு என்று கதறினார். தன் மொபைலில் இருந்த அனைத்து ஆதாரங்களையும் என் முன்னாலேயே அழித்தார். அவர் ஓடுவதை பார்த்தபோது எனக்கு ஒன்று புரிந்தது. பயம்தான் ஒரு மிருகத்தை அடக்கும் சிறந்த ஆயுதம். அன்று அத்தான் அப்பாவின் டைரி என் கையில் கிடைக்கவில்லை என்றால் இன்று நான் மீண்டும் தோற்றிருப்பேன். அந்த பெரியவர் சாகும் வரை என்னை காத்து நின்றார் என்பது அப்போதுதான் எனக்கு முழுமையாக புரிந்தது. கடற்கரையில் ராஜேஷ் அத்தான் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடிய பிறகு என் மனதில் இருந்த பாரம் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு கொலைகாரன் சமூகத்தில் சுதந்திரமாக உழவுவது ஆபத்து என்ற என் வழக்கறிஞர் மனசாட்சி என்னை உறுத்தியது. அவர் முதல் மனைவியை கொன்ற ஆதாரம் என் கையில் இருக்கும்போது அதை சட்டத்தின் முன் சமர்ப்பிப்பதே நீதியாகும். மறுநாள் காலை நான் அந்த டைரியுடன் காவல்துறை ஆணையரை சந்திக்க திட்டமிட்டேன். ஆனால் அதற்குள் என் அலுவலகத்திற்கு ஒரு பெண்மணி வந்திருந்தார். சுமார் 25 வயது இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் கண்ணியமாக இருந்தார். வணக்கம் மேடம், என் பெயர் கவிதா. நான் ராஜேஷின் மகன் ராகுலின் மனைவி என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ரம்யா அக்கா சொன்னது போல ராஜேஷின் மகன் அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டான் என்பது உண்மைதான். ஆனால் மருமகள் ஏன் என்னை தேடி வர வேண்டும்? மேடம், என் மாமனார் ராஜேஷ் நேற்றிரவு வீட்டுக்கு வந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இப்போது ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருக்கார். அவர் மயக்கத்துல மதுன்னு உன் பேரை சொல்லிட்டே இருந்தார். அவர் செய்த பாவங்களுக்கு பரிகாரமா உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல சொன்னார் என்று கவிதா அழுதாள். நான் மருத்துவமனைக்கு விரைந்தேன். அங்கே மரண படுக்கையில் ராஜேஷ் அத்தான் இருந்தார். என் முகத்தை பார்த்ததும் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் மிகவும் சிரமப்பட்டு பேசினார். மது, என்னை மன்னிச்சிடு. அந்த டைரியில என் அப்பா எழுதினது பாதிதான் உண்மை. என் முதல் மனைவியை கொன்றது நான் இல்லை, அது ரம்யா. இடி விழுந்தது போல இருந்தது எனக்கு. என்ன சொல்கிறீர்கள் அத்தான் என்று பதறினேன். உன் அக்கா ரம்யாவுக்கு பணத்தாசை அதிகம். என் முதல் மனைவிக்கு சேர வேண்டிய சொத்துக்காக அவளுக்கு மெல்ல மெல்ல விஷம் கொடுத்தது ரம்யாதான். அந்த பழியை என் மேல் போட்டு என்னை மிரட்டித்தான் அவள் கல்யாணம் செய்து கொண்டாள். நீ அங்கே வந்தபோது உன்னையும் என் மூலமாக சிதைக்க திட்டம் போட்டது அவள்தான். நான் காமத்தால் ஆடுபவன் என்று தெரிந்தே உன்னை தூண்டிவிட்டாள். அந்த வீடியோவை எடுத்ததும் அவள்தான் என்று ரகசியத்தை உடைத்தார். ராஜேஷ் அத்தான் மூச்சு விட கஷ்டப்பட்டார். எல்லாத்துக்கும் மேல மது, ரம்யா இப்போ இருக்கிற தொண்டு நிறுவனம் ஒரு போலி. அங்கே குழந்தைகளை கடத்துற வேலை நடக்குது. அவளை நம்பாதே என்று சொல்லிவிட்டு அவர் கண்கள் நிலை குத்தின. அடுத்த நிமிடம் அவர் உயிர் பிரிந்தது. நான் அப்படியே திகைத்து நின்று விட்டேன். இத்தனை காலம் ராஜேஷ் மட்டும்தான் வில்லன் என்று நினைத்தேன். ஆனால் என் இரத்தமான அக்கா ரம்யா ஒரு கொலைகாரி மற்றும் குழந்தை கடத்தல்காரி என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. பாசத்திற்காக நான் செய்த உதவிகள் அனைத்தும் ஒரு குற்றவாளிக்கு செய்த உதவிகளா? உடனடியாக ரம்யா அக்கா வேலை செய்யும் இடத்திற்கு புறப்பட்டேன். அங்கே நான் கண்ட காட்சி என் வாழ்க்கையின் அடுத்த பெரும் போராட்டத்தை தொடங்கி வைத்தது. ராஜேஷ் அத்தான் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தன. ரம்யா அக்கா ஒரு கொலைகாரி, அதுவும் குழந்தை கடத்தல் கும்பலோடு தொடர்பில் இருப்பவள் என்பதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஆனால் ஒரு வழக்கறிஞராக எனக்கு தெரியும், உணர்ச்சிகளை விட ஆதாரங்களே முக்கியம். நேராக ரம்யா அக்கா வேலை செய்யும் அந்த தொண்டு நிறுவனத்திற்கு சென்றேன். அது நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு பழைய கட்டிடத்தில் இயங்கி வந்தது. நான் உள்ளே நுழைந்த போது அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது.
தள்ளியது. அக்கா ஒரு அறையில் அமர்ந்து ஏதோ கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் முகத்தில் அந்த பழைய அப்பாவி முகம் வந்து ஒட்டி கொண்டது. வா மது, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ராஜேஷ் செத்துட்டதா கேள்விப்பட்டேன். ஒரு வழியா அந்த சனியன் தொலைஞ்சது என்றால் அலட்சியமாக. ஆமாம் அக்கா, அவர் இறந்துட்டார். ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மையை சொல்லிட்டு போயிருக்கார். அவர் முதல் மனைவியை கொன்னது நீதானாமே என்று நான் நேரடியாகவே கேட்டேன். அக்கா ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தாள். பின் மெல்ல சிரித்தாள். அந்த சிரிப்பில் மனிதாபிமானமே இல்லை. அவர் சொன்னாரா, அந்த ஆளு ஒரு குடிகாரன் மது, என்ன வேணாலும் உளறுவார். அதை நீ நம்புறியா? அதை மட்டும் இல்ல அக்கா, நீ இங்கே குழந்தை கடத்தல் கும்பலோட சேர்ந்து வேலை செய்யறதாகவும் சொன்னார். அப்புறம் அன்னைக்கு குளியல் அறையில வீடியோ எடுக்க சொன்னதே நீதானே தெரிஞ்சு போச்சு. எதுக்காக அக்கா உன் சொந்த தங்கையே இப்படி சிதைக்க துணிஞ்சியே என்று நான் ஆத்திரத்தில் கத்தினேன். அக்கா இப்போது தன் முகமூடியை கலற்றி எறிந்தாள். சொந்த தங்கையா? நீ என் அப்பாவோட 2வது பொண்டாட்டி பெத்தவ. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் அம்மாவோட துயரம்தான் எனக்கு ஞாபகம் வரும். ராஜேஷை மிரட்டித்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவனுக்கு குழந்தை வேணும்னு நச்சரிச்சான். எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் உன்னை வச்சு ஒரு குழந்தையை உருவாக்கி அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு உன்னை துரத்திடலாம்னு தான் பிளான் பண்ணினேன். ஆனா விஸ்வநாதன் பெருசு எல்லாம் கெடுத்துட்டாரு. அவள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அந்த அறையின் பின்பக்கத்தில் இருந்து ஒரு ரகசிய கதவு திறந்தது. அதிலிருந்து 2 ஆட்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் கையில் பெரிய பைகள் இருந்தன. உள்ளிருந்து குழந்தைகளின் மெல்லிய அழுக்குரல் கேட்டது. அக்கா, இது அநியாயம். குழந்தைகளை எங்கே கடத்துறீங்க என்று நான் தடுக்க முயன்றேன். மது, நீ ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ உன்னை உயிரோட விட்டா எனக்கு தான் ஆபத்து என்று கத்தினாள் ரம்யா. அந்த ஆட்கள் என்னை நோக்கி வந்தார்கள். நான் பயப்படவில்லை. மெதுவாக என் கைபேசியை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டேன். இன்ஸ்பெக்டர், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா என்றேன். அடுத்த சில நொடிகளில் கட்டிடத்தை சுற்றி போலீஸ் வாகனங்களின் சைரன் சத்தம் கேட்டது. நான் வருவதை முன்பே கமிஷனரிடம் பேசி என் சட்டையில் ஒரு ரகசிய மைக்ரோசிப் பொருத்திவிட்டு தான் வந்திருந்தேன். போலீசார் உள்ளே புகுந்தார்கள். குழந்தை கடத்தல் கும்பல் பிடிபட்டது. ரம்யா அக்கா திகைத்து நின்றாள். மது, நான் உன் அக்கா. மது, என்னை விட்டுடு என்று கதறினாள். நீ என் அக்கா இல்லை ரம்யா, நீ ஒரு குற்றவாளி. சட்டத்தின் முன் எல்லாரும் சமம்தான் என்று கூறிவிட்டு திரும்பினேன். பல வருடங்களாக என் மனதை வாட்டிய அந்த நிழல் இன்று முழுமையாக மறைந்தது. அக்கா என்ற பெயரில் உலவிய ஒரு நச்சு பாம்பு கூண்டில் அடைக்கப்பட்டது. அன்று ராஜேஷ் அத்தானின் தந்தை செய்த உதவியும் இன்று நான் காட்டிய தைரியமும் சேர்த்து எனக்கு நீதியை பெற்று தந்தது. நிஜங்கள் கசப்பானவைதான், ஆனால் அவை எப்போதும் நிழல்களை விட வலிமையானவை. ரம்யா அக்கா கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற பிறகு என் வாழ்வில் பெரும் இருள் விலகியது. ஆனால் அந்த தொண்டு நிறுவனத்தில் மீட்கப்பட்ட குழந்தைகளின் எதிர்காலம் என்ன என்ற கேள்வி என் முன் நின்றது. அக்கா இழைத்த பாவங்களுக்கு நான் செய்யும் பரிகாரமாக அந்த குழந்தைகளுக்காகவே என் வாழ்வை அர்ப்பணிக்க முடிவு செய்தேன். நீதிமன்றத்தில் ரம்யா அக்காவிற்கு எதிரான அனைத்து ஆதாரங்களையும் நானே முன்னின்று சமர்ப்பித்தேன். ஒரு வழக்கறிஞராக என் கடமை பெரியதா அல்லது தங்கை என்ற பாசம் பெரியதா என்ற போராட்டம் எனக்குள் இல்லை. ஏனெனில் அவள் காட்டியது பாசம் அல்ல, அது ஒரு நச்சு வலை. நீதிமன்றம் அவளுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. தீர்ப்பு வந்த அன்று அவள் என்னை பார்த்த பார்வை இன்னும் என் நினைவில் இருக்கிறது. அதில் துளியும் வருத்தம் இல்லை. மாறாக தான் தோற்றுவிட்டோமே என்ற ஆத்திரம் மட்டுமே இருந்தது. அன்பால் மலர்ந்த இல்லம். அக்கா நடத்திய அதே போலி தொண்டு நிறுவன கட்டிடத்தை சட்ட போராட்டம் நடத்தி மீட்டெடுத்தேன். அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அதற்கு அத்தான் ராஜேஷ் தந்தை விஸ்வநாதன் நினைவு இல்லம் என்றே பெயர் சூட்டினேன். அன்று அவர்தான் ஒரு சிறுமியாக இருந்த என்னை அந்த மிருகங்களிடமிருந்து காப்பாற்றியவர். இப்போது அந்த இல்லத்தில் கடத்தலில் இருந்து மீட்கப்பட்ட 15 குழந்தைகள் பாதுகாப்பாக வளர்கிறார்கள். கைவிடப்பட்ட பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ராஜேஷின் மருமகள் கவிதா இப்போது இந்த இல்லத்தின் மேலாளராக எனக்கு துணையாக இருக்கிறாள். என் வாழ்க்கையில் திருமணமே வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்த எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது. இந்த வழக்கில் எனக்கு உதவியாக இருந்த இன்ஸ்பெக்டர் அருண் என் குணத்தையும் உறுதியையும் கண்டு வியந்து எனக்காக காத்திருந்தார். என் பெற்றோரின் சம்மதத்துடன் அருணுடன் என் புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். இன்று நான் அதே கடற்கரையில் அமர்ந்திருக்கிறேன். ஒரு காலத்தில் பயத்தோடு ராஜேஷை சந்தித்த அதே இடம். ஆனால் இன்று என் கையை பிடித்துக்கொண்டு என் 2 வயது மகள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். ரம்யா அக்கா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். இரத்த உறவாக இருந்தாலும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் சுயநலத்தை இனம் காண தவறவிடக்கூடாது. அதே சமயம் விஸ்வநாதன் ஐயா எனக்கு கற்றுக் கொடுத்தது, உலகில் தீயவர்கள் இருந்தாலும் யாரோ ஒரு முன்பின் தெரியாத நல்லவரின் கைதான் நம்மை ஆபத்து காலங்களில் காக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம். துரோகம் செய்தவர்கள் நிழலில் மறையலாம், ஆனால் உண்மையான அன்பு எப்போதும் ஒளியில் பிரகாசிக்கும். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.